வணக்கம். நம்ம எஸ்எஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் லெக் பீஸ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா கிளறி விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதங்கின பின்னாடி அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் வதங்கி அதுக்கப்புறமே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் பவுடர் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு மேலே இருக்கும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கிளறி கொஞ்சம் பச்சை வாசம் போகிற நல்லா வதக்கிறத பின்னாடி லெக் பீஸ் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த லெக் பீஸில் இருக்கிற தண்ணி விடுற வரைக்கும் அதில் வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இது சப்பாத்தி, இட்லி, ரைஸு, தோசை எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு திறந்திங்கன்னா இந்த சிக்கன் லெக் பீஸ் கிரேவி இப்படி தாங்க இருக்கும். மேலே கொத்தமல்லி தலையை போட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும்.